ஹலோ எவ்ரிவான், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னும் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ ஒன்றோட உங்களையே சந்திக்கிறதுல மிச்சம் சந்தோஷம். இன்றைக்கு நான் இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணுற ரெசிபி பைனாப்பிள் அப்சைட் டவுன் கேக்கும் அதே பெட்டரை வச்சு ஒரு சாக்லேட் கப் கேக்கும் தான். இந்த ரெண்டு ரெசிபியையும் நான் ஒரே கேக் பெட்டரில் தான் செஞ்செடுத்தேன். அதை தான் உங்களுக்கு ஷேர் பண்ணவும் விரும்பினேன். கடைகளில் நிறைய விலை கொடுத்து வாங்காமல் வீட்டுகள்லேயே இப்படி பைனாப்பிள் அப்சைட் டவுன் கேக்கையும் சாக்லேட் கப் கேக்கையும் நீங்களும் செஞ்சு பார்க்கலும். இப்போ வாங்க இதை எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டுக்கு நான் பைனாப்பிள் அப்சைட் டவுன் கேக் தான் செய்ய போகிறேன். அதுக்கு நாங்கள் இப்போ கேரமல் ஒன்று ரெடி பண்ணணும். அந்த கேரமலை ரெடி பண்ணுறதுக்கு 1/4 கப் சுகரை ஒரு பேனில் போட்டு கேரமலைஸ் பண்ண விடணும். சுகரை போட்ட உடனே அந்த சுகர் கொஞ்சம் மெல்ட் ஆக போக்கில் நாங்கள் அந்த பேனை கொஞ்சம் அசைச்சி விட்டதுக்கு போகிறோம். அந்த சுகர் நல்லா கலர் கேரமல் ஆகி வந்ததுக்கு போகிறோம். 1 டேபிள் ஸ்பூன் மாதிரி பட்டரையும் போட்டு நாங்கள் எட் பண்ணின பட்டர் ஃபுல்லாக மெல்ட் ஆகினதுக்கு போகிறோம். நாங்கள் எந்த ட்ரேயில் கேக்கை செஞ்சு எடுக்க போகிறோமோ அந்த ட்ரேயில் இம்மீடியட்டாக சூட்டோடையே இந்த கேரமலை ஊற்றி லெவல் பண்ணி வச்சுக்கொள்ளணும். சம்டைம் இந்த கேரமலை செஞ்ச உடனே ஊற்றாட்டி நாங்கள் செஞ்ச பேனில் இந்த கேரமல் அப்படியே கட்டி ஆகிரும். ஸோ அதனால் நினைவோடையே கேரமல் செஞ்ச உடனே இமீடியட்டாக நாங்கள் ட்ரேக்கு மாற்றி எடுத்துக்கொள்ளணும். அதுக்கு பிறகு நாங்கள் கட் பண்ணி வச்ச பைனாப்பிளை இந்த கேரமலை சுற்றி ரவுண்டாக அடுக்கி கொள்ளணும். நான் இப்படி ஒரு ட்ரேயில் செஞ்சு சுற்றி தான் பைனாப்பிளை 2ஆக கட் பண்ணி அதோட நடுவில் இருக்கிற நெட்டியையும் கட் பண்ணினதுக்கு பிறகு இப்படி அடுக்கி கொண்டேன். சம்டைம் நீங்கள் வேறு ட்ரேகள் எடுத்தால் ஃபுல்லாகவே பைனாப்பிளை ரவுண்டாக வெட்டி அடுக்கிலும். ஆனால் முக்கியமாக நடுவில் இருக்கிற அந்த நெட்டியை வெட்டி எடுத்துடணும். இப்போ இதை ஒரு சைடில் வச்சுட்டு இப்போ நாங்கள் கேக் பேட்டரை தான் செய்ய எடுக்கணும். இந்த கேக் பேட்டரை செய்கிறதுக்கு நான் 250 கிராம் மாகரின் எடுத்தேன். 250 கிராம் மாகரினுக்கு 250 கிராம் பவுடர் சுகரையும் போட்டு இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். கேக் செய்கிறதையும் நினைவோட எங்களுக்கு ஈஸியாக டைம் சேவ் பண்ணி செய்கிறதுக்கு நாங்கள் எடுத்த சுகரை நல்லா பவுடர் பண்ணி எடுத்தேன். எங்களுக்கு டக்குன்னு கேக்கை செஞ்சு பீட் பண்ணி எடுத்துறையிலும் மிச்ச நேரம் பீட் ஆக்கி கொண்டு இருக்க தேவையில்லை. எங்கள்கிட்ட எலக்ட்ரிக் பீட்டர் இல்லாட்டியும் சும்மா ஹேண்ட் விஸ்கை சரி வச்சு நாங்கள் பவுடர் பண்ணின சுகரை போட்டு இப்படி நாங்கள் டக்குன்னு கேக் பேட்டரை செஞ்சு எடுத்துக்கொள்ளையிலும். இன்றைக்கி 250 கிராம் மாகரினுக்கு 250 கிராம் சுகர் போட்டதோட இதுக்கு ஒரு 5 முட்டை நான் எட் பண்ணுறேன். இப்போ இந்த முட்டையும் போட்டு இதை நல்லா பீட் பண்ணணும். முட்டையை போட்டு பீட் பண்ணுற நேரம் ஒரு 10 நிமிஷம் மாதிரி பீட் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த கேக் நல்லா சாஃப்டாக வரும். இப்போ முட்டையை நல்லா 10 நிமிஷம் மாதிரி பீட் பண்ணி எடுத்ததுக்கு போகிறோம். 250 கிராம் கோதுமை மாவை ஒரு தடவை சளிச்சு எடுத்ததுக்கு போகிறோம். இந்த பெட்டரில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அதையும் நாங்கள் பீட் பண்ணணும். நினைவோடு 250 கிராம் கோதுமாவையும் சளிச்சு எடுத்ததுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாகவே போட்டு பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லாட்டி ஒரே நேரம் போட்டு பீட் பண்ணுற நேரம் சில நேரம் கோதுமை கட்டி படுறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாகவே போட்டு பீட் பண்ணி எடுத்துக்கோங்க.
இப்போ அரை டீஸ்பூன் மாதிரி பேக்கிங் பவுடரும் ஒரு அரை கப் மாதிரி மில்க்கும் மெட் பண்ணி அதையும் கொஞ்சம் நான் விஸ்க் வச்சே நான் பீட் பண்ணி எடுத்துக்கொண்டேன். நாங்கள் வந்து மில்க் சேர்த்தா வந்து இந்த கேக் வந்து இன்னும் சாஃப்டாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் ஒரு அரை கப் மாதிரி இந்த கேக்குக்கு மில்க்கு மெட் பண்ணினேன். லாஸ்ட்டாக இந்த பெட்டருக்கு ஒரு டீஸ்பூன் மாதிரி வெனிலா எசன்ஸையும் போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு போகிறோம். நாங்கள் ரெடி பண்ணி வச்ச அந்த கேக் மவுலில் இந்த கேக் பெட்டரை ஊற்றி ஒரு 5 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணின அவனில் 180 டிகிரி செல்சியஸில் ஒரு 5 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணின அவனில் ஒரு 25 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்தால் போதும். ஒரு டெலிஷியஸான பைனாப்பிள் அப்சைட் டவுன் கேக் ரெடி ஆகிரும். இந்த பைனாப்பிள் அப்சைட் டவுன் கேக்குக்கு இடையில வந்து செரீஸ் தான் வைப்பாங்க. எனக்கிட்ட அன்றைக்கு செரீஸ் ஈக்கல்ல. ஸோ அதனால் நான் அன்றைக்கி எனக்கிட்ட இருந்த ஸ்ட்ராபெரி ஜேமால் இப்படி வச்சு ஒரு டெக்கரேஷனுக்காக மேலுக்கால கெஷு நட்டையும் கட் பண்ணி எட் பண்ணி கொண்டேன். பாருங்கள் எவ்வளோ அழகாகிக்குதுண்டு. இப்போ பார்க்கக்குள்ளேயும் மவுத் வாட்டரிங் ஆகிக்குது. இது ஒரு ஈஸியான ரெசிபி தான். டேஸ்ட் வைஸ் எல்லாம் போனாலும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு ரிச்சான டேஸ்ட்டில் இந்த கேக்கை நீங்களும் உங்களோட வீட்டில் செஞ்சு பாருங்கள். சில நேரம் திடீர்னு கெஸ்ட் வந்தாலும் இப்படி ஒரு டிஃப்ரெண்ட்டான கேக்கை நீங்களும் செஞ்சு அவங்களுக்கு கொடுக்கலும். அடுத்ததாக அதே பெட்டரில் எனக்கு ஆஃப் மிஞ்சி இருந்துச்சு. அதே கேக் பெட்டர்லே நான் ஒரு 1/4 கப் மாதிரி கொக்கோ பவுடரையும் மிக்ஸ் பண்ணி அதையும் நல்லா கலந்து விட்டதுக்கு போகிறோம். கப் கேக் மவுலில் ஊற்றி மேலுக்கால ஸ்மார்ட்டிஸும் வச்சு அதை வந்து ஒரு 180 டிகிரி செல்சியஸில் ஒரு 15 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்தால் போதும். கப் கேக் வந்து மிச்ச நேரம் வந்து பேக் பண்ண தேவையில்லை. அது டக்குன்னு பேக் ஆகிடும் வச்சோடனே. அதனால் 180 டிகிரி செல்சியஸ்க்கு ஒரு 15 நிமிஷம் மாதிரி பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. கப் கேக் மோல்டில் ஊற்றுற நேரம் வந்து ஃபுல்லாகவே ஊற்ற தேவையில்லை. அது வந்து பேக் ஆகி வரப்போக்கில் இன்னும் பொங்கி வர நேரம் சில நேரம் வெளியால் கொட்டுறதுக்கும் சான்ஸ் இருக்கு. ஸோ அதனால் முக்கால்வாசி மாதிரி ஊற்றினா போதும். அதுக்கு மிச்சம் ஊற்ற தேவையில்லை. உங்களுக்கு இந்த வீடியோவில் பார்க்குற நேரமே விளங்கும் நான் எவ்வளோ அளவு ஊற்றுறேன்னுட்டு. இந்த சாக்லேட் கப் கேக்கு ஸ்மார்ட்டிஸ் வைக்காட்டியும் பரவாயில்ல. இது வந்து நார்மலாகவும் செஞ்சு எடுக்கலும். நான் வந்து அன்றைக்கி எங்களோட வீட்டில் கெஸ்ட் வாரி சுற்றி தான் இப்படி கொஞ்சம் ஸ்மார்ட்டிஸ் எல்லாம் வச்சு கொஞ்சம் டெக்கரேஷனாக செஞ்சு எடுத்தேன். அதுவும் கெஸ்ட்டோட கிட்ஸும் வந்தாங்க. அவங்களுக்கும் கொஞ்சம் ஐக்கட்டுமேனு தான் இப்படி கலர்ஃபுல்லாக ஸ்மார்ட்டிஸ் எல்லாம் போட்டு இந்த கப் கேக்கை செஞ்சு எடுத்தேன். 250 கிராம் பட்டருக்கு 250 கிராம் பவுடர் சுகரும் 250 கிராம் கோதுமாவும் தான் இதுக்கு தேவைப்படுது. அதே பெட்டரில் தான் நான் இந்த கப் கேக்கையும் செஞ்செடுத்தேன். ஒரே பெட்டரில் 2 கேக்கையும் எனக்கு வந்து ஒரு காலை செஞ்செடுத்தேன். அவ்வளோ ஈஸியாக இருந்துச்சு. அதே நேரம் 2 டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் தான் இந்த கேக் வந்து இருக்கும். நீங்களும் வந்து இதே மெஷர்மெண்ட்டோடு இப்படி 2 கேக்கையும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து 2 டேஸ்ட்லேயே கேக் செஞ்சு எடுத்த மாதிரியும் இருக்கும். இந்த ரெசிபீஸ் 2ஐயும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு மிச்சமே யூஸ்ஃபுல்லாக இருந்திக்கும் என்று நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள்.
இன்ஷா அல்லாஹ் மீண்டும் இன்னொரு வீடியோ ஒன்றோட உங்களையே சந்திக்கும் வரை பாய் பாய்.